வெல்கம் டு வெளிச்சம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பால் சுறா மீன் குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சோம்பு, மஞ்சள் தூள், கடுகு, ஆயில், மிளகு, வெந்தயம், சீரகம், புளித்தண்ணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கல்லுப்பு, தனி மிளகாய் தூள், வேக வச்ச பால் சுறா மீன், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், தேங்காய், மல்லித்தூள். இந்த குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல அடுப்பை ஆன் பண்ணி அதுக்கு மேலே பேன் வச்சுக்கிறேன். பேன் சூடான உடனே அது கூட 1½ ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, இது மூணுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம எடுத்து வச்ச பச்சை மிளகாயையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்ச அந்த தேங்காயையும் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக. தேங்காய் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். அதை எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம. இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு குழம்பு கடாயை எடுத்து வச்சாச்சு. கடாய் சூடான உடனே எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினா இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூனுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன் நான். வெந்தயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆன உடனே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும், ரொம்ப தீச்சிடக்கூடாது. ஓரளவு கண்ணாடி பதம் வந்துச்சுன்னா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா இது பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இந்த குழம்புக்கு ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1½ ஸ்பூன் மல்லித்தூள், 1½ ஸ்பூன் தனி மிளகாய் தூள். இது மூணுத்தையும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாலாம் இந்த எண்ணெயோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதோட நம்ம புளித்தண்ணி, கரைச்சி வச்ச புளித்தண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நம்ம கொதிக்க விடலாம். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு.
குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்த அரைச்ச பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட்டை எடுத்து இதோட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். இந்த குழம்போட அரைச்சி சேர்த்து அந்த தேங்காய் பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுடலாம் குழம்ப. குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த வாசனை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. இந்த டைம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச மீனெல்லாம் அதில் போட்டுடலாம். போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்ச மீன், அதனால் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க விட தேவையில்லை. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்லா இதுவாகிடுச்சு. இந்த சைடெல்லாம் புகை வர ஆரம்பிச்சிச்சு. மீன் பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு சிம்மிலே கொதிச்சிச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான், நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ஒரு கிளறி விட்டுட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வைப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் சுறா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.